காட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளை உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை ரேமாவுடைய வார்த்தை லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை சபிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறாங்களா, அவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒருத்தர் சபிக்கிறான், அவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டு சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களை சபிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. ஏன் அப்படி ஆண்டு சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவன ஆசீர்வாதம் இருப்பா, உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போன வசனம் சொல்லுது. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்களை சபிக்கிறவங்க சாம போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய பெரிய கட்டளை என்னன்னா, நிறைய கட்டளை கொடுத்துருக்காரு. ஆனால் இது ஒரு விசேஷமான கட்டளை. எப்படிப்பட்ட கட்டளை பாருங்க. ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின். ஏன்னா ஒருத்தர் நம்மளை சபிக்கிறான், நல்லா கூட அழிஞ்சு போக நினைக்கிறான், குடும்பம் அழிஞ்சு போக நினைக்கிறான், அவனை பார்த்து நம்ம ஆசீர்வாதமாக சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார், அதை தான் விரும்புகிறார். தேவனுடைய இறுதி அதை தான் விரும்புது. உங்களை யாராவது சபிக்கிறாங்களா, அவங்க முன்னாடி தூசணம் பேசுகிறாங்களா, மண்ணை தூக்கி வீசுகிறாங்களா, என்ன சாபம் விட்டாலும் சரி, காரணம் இல்லாத சாபம் தங்காது. ஆனால் காரணத்தோடு விடுகிற சாபம் தங்குமா? எதை சொல்லுது? காரணம் இல்லாத சாபம் தங்கவே தங்காது. ஆனால் காரணத்தோடு வயிறுன்னு ஒரு சொன்னான்னா அது பழிக்குமா? எந்த சாபமாக இருந்தாலும் சரி. அதுக்காக சபிக்கிற வாய்களில் பிசாசு கிரியை செய்யும். சாபம் மேலே எங்கே இருக்குதோ பிசாசம் கிரியை செய்வா. சாபம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசுடைய வல்லமை கிரியை செய்யும். பாருங்க, ஒரு முறை ஒரு சகோதரன், சென்னையில் ஒரு சகோதரன், அவன் குடும்பத்தில் ஒரு சாபம். எப்படிப்பட்ட சாபம்னா தலைமுறை சாபம். சாபங்களில் பல விதம் இருக்குது. தலைமுறை சாபம் ஒரு சாபம் இருக்குது. தலைமுறை சாபம்னா என்னதுங்க? 7 தலைமுறைக்கு தலைமுறையாக குறிப்பிட்ட வயதில் மறித்து போவாங்க. 50 வயசில் 40 வயசில் மறித்து போகிறவங்க நான் பார்த்துருக்குறேன். தலைமுறை தாத்தா 50 வயசில் மறைச்சிருப்பாரு, பேர 50 வயசில் மறுத்திருப்பான். அதே மாதிரி தொடர்ச்சியான சாபங்கள், பரம்பரை ஒரு சாபம். ஆனால் இந்த சாபத்தை சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னங்க, ஒரு குடும்பம் அழிஞ்சு போக சொல்கிறாங்க. சாபத்தில் பல ஆவிக்கிரியை செய்யும். அப்போது தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று என்ன சொல்லணும் தெரியுமா? சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ஒரு முறை ஒரு சாட்சி கேட்டேன். அந்த சாட்சியில் ஒரு கோடைங்காரர் சொல்கிறாரு, அவருடைய வேலைன்னா அதிகாலையில் ஒவ்வொரு இடத்துல குறி சொல்லிட்டு போவாராம். குறி சொல்கிற வேலை எல்லா இடத்துல குறி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்போது ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு போய் சபிக்கலான்னு போனாராம். ஏன் சபிக்கலான்னு போனார்னா, அது கிறிஸ்து வீடு. அந்த கிறிஸ்து வீட்டில் சாபத்தை சொல்லணும்னு நினச்சாராம். அந்த கிறிஸ்து வீடு சபிக்கணும்னு நினச்சாராம். அந்த வீட்டுக்கு போய் சாபத்தை சொல்ல வாய் எடுத்தாரா. உள்ளே இருந்து ஒரு ஜப வீராங்கனி வெளியே வர்றாங்க, ஒரு தேவ மனுஷி வெளியே வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு வெளிச்சம் அடிச்சுதான். அவ்வளோதான், சாபம்னு சொல்ல வந்த வாய் அப்படியே ஆஃப் ஆகி அப்படியே போனான் அந்த மனுஷன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்குள்ள இருக்கிற ஆவி பேசலை, அந்த ஆவி குறி சொல்லலை. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு நான் உங்களை சபிக்கலான்னு வந்தேன், 4 மணிக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். இங்கே இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுவேன், குறி சொல்கிற ஆவினால சொல்லுவேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எனக்குள்ளே எரிச்சல் வந்துச்சு. எப்படியாவது கிறிஸ்தவனை அழிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு கிறிஸ்தவனா அழிக்கணும், கிறிஸ்தவ அதுவான்னு நினச்சேன். ஆனால் உங்களை சபிக்கலான்னு வாய் எடுத்தேன். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் முகத்தில் பயங்கர பிரகாசம். என்னை அடிச்சது, ஒரு அடி அடிச்சது, அவ்வளோதான். எனக்கு இருக்கிற பொல்லாதவி போயிடுச்சு. இப்போ குறி சொல்கிற ஆவி என்கிட்ட வரமாட்டேங்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னை சபிச்சிடாதீங்கன்னு சொல்லி அந்த குறி சொல்கிற ஆவி பிடிச்ச மனுஷன் அந்த இடத்துல அந்த அம்மாவோட மண்டி போட்டானா. சொல்கிற புரியுங்களா? நீங்கள் கரெக்டாக ஜெபிக்கிறவங்களா இருந்தால், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதா, எந்த சாபம் பழிக்காது. எப்படிப்பட்ட சாபம் விட்டாலும் பழிக்காது. எப்படிப்பட்ட சாபத்தை சொன்னாலும் பழிக்காது. எப்படிப்பட்ட சாபத்தையும். ஆனால் ஏழைகளை மட்டும் நிந்திச்சிங்கன்னா சாபம் பழிக்கும். திக்கற்றவங்களை ஒதுக்குனீங்கன்னா சாபம் வரும். ஏழைகளையும் விதவைகளையும் துரத்துனீங்கன்னா சாபம் வரும். திக்கற்றவங்களையும் அனாதைகளை நொடுக்கினா சாபம் வரும். நிச்சயமா சபிக்கிறவங்கள ஆசைன்னு சொன்னார். ஆனால் ஏழைகளையும் திக்கற்றவங்களையும் அநாத பிள்ளைகளையும் போட்டு நொறுக்குனா அது சாபம் வருமா? ஏன்னா ஏழைகளை இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குற வசனம் சொல்லுது. அப்போ ஏழைகளை நிந்திச்சா, ஏழைகளை சபிச்சா, ஏழைகளை போய் நொடுக்குனா அது சாபம் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல நான் பெரிய ஒரு பணக்கார வீட்டுக்கு ஒழித்து போயிட்டேன். ஐஸ்வர்யவான், சம்பத்து மனிதன், பயங்கரமான ஐஸ்வர்ய சம்பத்தை. வீட்டுக்கு போகும்போது ஆனால் சொன்னார், அவன் வீட்டை தண்ணி குடிக்காத. நான் சொன்னேன், வீட்டில் பார்த்தா வசனம் பயங்கர வசனம். அந்த வீட்டு வசனம் பார்த்தீங்கன்னா ரெகேபோத். ஆனால் உள்ளே போகும்போது ஆண்ட சொன்னார், அந்த வீடு சபிக்கப்பட்டது, உள்ளே போகாத, அவனை ஆசீர்வதிக்காத சொன்னார். தண்ணி குடிக்காத, அவன் காணிக்க நீ வாங்காத, அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான். நான் பார்த்தேன், அவங்க வீடு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. உள்ள ஃபுல்லாக மார்பிள்ஸ், வெளியே இருந்து லாஸ்ட் வரைக்கும் மார்பிள்ஸ், வீடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ பிரச்சனை. 100 பகன் நகை அப்படியே அந்த அம்மா கையில் காலில் எல்லாம் நகை. அந்த வயதான அம்மா, ஒரு 80 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு.
அதை விட அதிகமாக தான் இருக்குது. அந்த அம்மா நடக்கவே முடியல, அந்த அம்மாவை படுக்க முடியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, உட்கார முடியல தம்பி, உட்கார முடியல, படுக்க முடியல தம்பி, தண்ணி கொடுக்க முடியல தம்பி, என்னால் எது செய்ய முடியல. என்ன சாபம், என்ன சாபம்? நான் நினச்சேன், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன சாபம்? தலைமுறையாக இருக்கிற சாபம். ஏழைகளை ஒடுக்குனா, திக்கட்டவளை ஒடுக்கனா அவன், அதனால் சாபம், சபிக்கப்பட்டு கிடக்கிறான். சொல்கிறது புரியுதுங்களா? சாபம் சபிக்கிறவங்கள ஆசீர்வதின்னு சொல்கிறாரு. ஆனால் சாபத்தை ஒரு சில மனிதர்கள் வாங்கிக்கிறாங்க. எப்படி வாங்கிக்கிறாங்கன்னா, ஏழைகளை ஒடுக்கிறனால, திக்கட்டங்களை ஒடுக்கிறனால. ஒரு ஏழைகளுடைய கண்ணீர், இந்த கண்ணீருக்கு பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறோம் இந்த கண்ணீர் வந்து நம்ம வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் அற்பமாக எண்ணவே மாட்டாருங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், அநியாயம் செய்கிறாங்களா? உங்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்களா? அநியாயத்தை பார்த்து தாங்க முடியலையா? இப்படி அநியாயம் பண்ணுறான்ப்பா, இவன்லாம் நல்லா இருக்கிறான்ப்பா நினைக்கிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? துர்மார்க்கன் அறுப்புண்டு போவான்னு சொல்லுது. புல்லு எப்படி பார்க்க பல உள்ள அப்படி கொசு கொசு அப்படி பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி துர்மார்க்கம் பார்க்கறக்கு அப்படியே இருப்பான், அப்படியே காஞ்சு போயிடுவான். ஆனால் நீதிமான் அப்படி இல்லை, பனையை போல செழிப்பா. தேவ பிள்ளைய, தேவச்சனமாக இருக்கிற பிள்ளைய நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிற சகோதரியை சகோதரங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது அதை விட கஷ்டம், எல்லார்த்த விட இது பெரிய கஷ்டம். ஆண்டவர் சொன்ன கட்டளை இதை விட கஷ்டம். நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக. நம்ம நிந்திக்கிறவன் 1000 பேர் நமக்கு இருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது நிந்திக்கிறவங்க எல்லாரும் இருக்கலாம் இருக்காங்க. நம்மளை குறை சொல்லாமல், நம்மளை குறித்து குற்றப்படுத்தாதவங்க யாரும் இருக்காங்கன்னா இல்லவே இல்லை. நம்மளை குறை சொல்கிறவன் இருக்கிறான், நம்ம உட்கார்ந்தா குற்றம் சொல்கிறவன் இருக்கிறான், நம்ம படுத்துங்கன்னா குற்றம் சொல்கிறவன் இருக்கிறான், நம்ம என்ன செய்தாலும் குற்றம் படுத்துறது இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் நிந்தனை பண்ணிட்டானா, அவனை பார்த்து ஆண்டவரே நிந்திச்சிட்டானே அப்படின்னு அழுகாதீங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து அழுங்க. ஆண்டவரே நிந்திக்கிறாங்க, தேவ சமூகத்தில் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நிந்தனை மாறி எங்கே வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை அவர் உயர்த்த பண்ணுவார். அவரை உயர்த்துகிற ஆண்டவருங்க நம்மளைய. அவருடைய கட்டளைகளை பின்பற்றினா நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மேன்மையானவனுங்க, மேன்மையாக இருக்கும். சரிங்களா? தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய செல்வி சுமக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவங்க யாராவது உங்களோட தூசிக்கிற பண்ணுறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, கவலைப்படாதீங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்போட இறுதி அதுதாங்க. கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும்போது எல்லாம் ஏளனம் பண்ணுறான். வானாதி மற்ற இந்த சர்வல தெய்வம் நினைச்சாருன்னா சிங்காசனத்திலேருந்து உட்கார்ந்துருக்கிற பிதாட்ட ஒரு தேவதூரை கட்டளையிடுங்க, எல்லாம் அழிக்க நினச்சா அழிச்சிட முடியும் அவரால். ஆனால் நிந்திக்கிறான் கீழே. நீ மெய்யான கிறிஸ்துவா இருந்தால் இறங்கி வாங்குறான், நிந்திக்கிறான். அடித்தது யாருன்னு கேட்குறான், நான் அடிச்சது இஷ்டம் சொல்லுங்கிறான், அடிக்கிறான், துப்புறான். ஏசு நினச்சதான் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் சொல்கிறாரு, பிதாவேல மன்னிங்க, பிதாவேல மன்னின்னு சொன்னார் ஆண்டவர். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் உங்களை நிந்திக்கிறவங்களை மன்னிச்சிருங்க, அவனுக்காக ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க. எவன் உங்களை சாமுட்டாலும் சரி, அவனை ஆசீர்வாதம் நல்லா இருப்பான்ட்டு போய் பாருங்க, கர்த்தர் அங்கே உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் மாறி அவனோட அவன் சபிக்கும் போது நீங்கள் திருப்பி சபிச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டோட பிள்ளைகள் இல்லை. அப்போது சாபம் சரியாக போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைங்க தேவ பிள்ளைய. ஒருத்தவனை சபிக்கிறானா அவனை ஆசீர்வதி, நல்லாருன்னு சொல்லிட்டு போய்ப்பார். தீமை செய்கிறானா அவனுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும் தீன்மை அனுமின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நன்மை தீமை செய்கிறானா அவங்களுக்கு போய் நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சு பாருங்கள், மேன்மையாக இருப்பீங்க. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடைய மாட்டீங்க. உங்களை நிந்திக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்திச்சுட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலில் விழுவான். என்னை ஒருத்தன் நிந்திச்சிட்டே இருந்தான், கெட்ட வார்த்தையினால் வசம் பாடினான். பாருங்கள், நான் தேவ சமூகத்தில் உட்காந்து அழுத நிந்திக்கிற ஆண்டவரை, நம்மளோட கூட சேர நமக்கு என்னுடைய வாழ்க்கை உமக்கு தெரியும். நான் சமூகத்தில் உட்காந்து அழுதேன். அதுக்கப்புறம் கர்த்தர் அவர் பார்த்துட்டார், அவ்வளோதான். அப்போ சொல்லுங்க, புரியுதா? அப்போது உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏழைகளை ஒடுக்கினா மட்டும் கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் சொன்னார், திருச்சியிலேருந்து மாவட்டத்தில் சொன்னார், அவங்கள ஒரு வக்கீல் வந்து ரொம்ப போட்டு ஒடுக்குறாரு. கேஸ் விஷயத்தில் ரொம்ப போட்டு ஒடுக்கிட்டே இருக்காரு. கேஸை உடைக்கிறாரு. கேஸை வந்து மறுபடியும் அவங்க வழக்காட பண்ணுறாரு. அவங்க மனசார சொல்கிறாங்க, வயிறுன்னு சொல்கிறாங்க, நான் அந்த கேஸெல்லாம் முடிஞ்சிருக்குங்கண்ணா, ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யுங்கண்ணா, இப்படிலாம் பண்ணுறாங்கண்ணா, அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. அவங்க ஏழைகளை ஒடுக்கினவன் இன்னைக்கு இல்லைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா?
அதுக்காக உங்களை ஆண்டவர் கைவிட்டுருவார்னு நினைச்சிருவா உங்களை ஆஸ்வதிக்க சொல்றாரு அப்படிங்காக ஒன்றும் நீங்கள் சபிக்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் அவங்களை ஆஸ்வதிச்சின்னா நீங்கள் ஆஸ்வதமாக இருப்பீங்க. உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு தான் போவான் பைபிள் சொல்லுது. ஆபிரகாமை ஆண்டருக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னா, ஆபிரகாம் கொடுத்த கிருபை என்னன்னா, உன்னை ஆஸ்வதிக்கிறேன் ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் சபிப்பேன்னு சொல்லியிருக்காரு. தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அந்த ஐஸ்வர்யம் இருக்குது. ஏன்னா அவரோட விசுவாசம் தந்த அவரோட பிள்ளைகள் வந்த நமக்கு நம்மளை யாராவது சபிச்சா அவனுக்கு சாபம் அவன் பிள்ளைகள் மேலே அவன் வம்சத்து மேலே வரும், நிச்சயமாக வரும். அதே வரல அவன் சபிக்கும் போது நீங்கள் அவன் செய்ய வேண்டியது ஒன்று ஏசப்பா அவனை ஆசீர்வதின்னு சொல்லி பாருங்க. அவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீ நல்லா இருப்ப பண்ணி போப்பான்னு சொல்லி பாருங்க. அவன் செத்து போகும்போது செத்து போயிடும். ஏசோட சுபாவம் அதுதாங்க. கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த தெய்வம் வானாதி வானம் விட்டுருக்க தெய்வம் சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுங்களா? பிதாவே உங்களை மன்னின்னு சொன்னாரு. நீங்க மன்னிங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது கஷ்டமான ஒரு கடினமான உபதேசம். இந்த கடினமான உபதேசத்தை கேட்டுதான் சீசர்கள்லாம் அப்படியே போயிட்டாங்க. நிறைய பேர் ஓடிட்டாங்க. அப்பதான் பேதுரு வந்து கேட்கிறாரு, நிக்கிறாரு வந்து. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீயும் போக மனதா இருக்கிறாயோ அப்படின்னு கேட்டா, இல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை உங்களோட தான் இருக்குது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்குதுங்க. அவர் சொல்றதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த உபத்திரங்கள் பாடுகள் எல்லாம் மாறி போயிடும். உங்களுக்கு தீமை செய்யறாங்களா, அவங்களுக்காக இது பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக போய் நன்மை செஞ்சு பாருங்க. நன்மை செஞ்சு தீமையை அனுபவிச்சு பாருங்க. அது பெரிய ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற இந்த தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஏன் சாபம் ரொம்ப கொடிதுங்க. சாபங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சிலுவையில் முள்முடியில் தலையில் இயேசு ஏற்றுக்கொண்டது, அந்த முள்முடியோடைய ஒவ்வொரு முள்ளும் ஒரு சாபம் தான், ஒவ்வொரு வழியும் சாபம் தான். அதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுட்டார். அதனால் ஒரு சாபம் நமக்கு வராது. ஆனால் தேவ பிள்ளைகள் விரோதமாக தேவ பிள்ளைகள் அநியாயம் வாழ்ந்துட்டு சாபம் வரான்னு சொல்லக்கூடாது. அநியாயம் இல்லாதபடி பரிசுத்தமாக இருந்தவனா சாபம் வராது. உண்மையாக இருந்து உபத்திரத்தில் சகிச்சு கொண்டு உண்மையாக இருந்தீங்கன்னா சாபம் பழிக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து விரோதம் பேசுகிறான்னு திருப்பி பேசிட்டுன்னா சாபம் உங்களுக்கு வீட்டில் வந்து பழிச்சிடும். சரிங்களா? அதனால் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற இந்த காரியங்களை நீ தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாராக. இந்த 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 சுபாவத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே சோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் விசேஷமான தேவனுடைய கிருபை ஆண்டவரே, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு எத்தனையோ சாபத்தை நிறைய பேர் மனசுங்க விட்டுருக்குறாங்க. நிறைய சாபங்களோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய மனசுக்கு சபிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்க விட சாபம் விட்டுருக்காங்க, மன தூத்தி இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாபம் விடுறவங்களை நான் ஆசிர்வதிக்கன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓ ரபா ஷக்கதுரை விடக்க நான் சொல்லுங்க, யாரெல்லாம் சாபம் விட்டாங்களோ அவங்க நான் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இந்த மாலை வேளை சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் அவனை ஆசிர்வதிக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தகப்பனே, எங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். பரலோக தகப்பனே, நாங்கள் எங்களை யாரால் நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, தலையை உயர்த்த பண்ணுங்க. இந்த காரியங்களில் எங்கள் தலையை உயர்த்த பண்ணுங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நசனாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன்.